தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தப்பி தவறி தமிழக வாக்காளர்கள் திமுகவிற்கு வாக்களித்து அதனால் திமுக வெற்றி பெற்று விட்டால் அடுத்த 5 வருஷம் என்ன மாதிரியான விளைவுகள் தமிழ்நாட்டில் ஏற்படும் அப்படிங்கிறத சுருக்கமா இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு பதிவு. சரியா? முதல்ல இப்ப இவங்க ஆட்சியில ஸ்டாலின் தலைமையிலான இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்து அதுக்கு போகலாம். இப்பவே பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஊருக்கு ஊர் பஸ் ஸ்டாண்டை திறந்து விட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் பேரு, பெரியார் பேருன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்காடுல அதியமான் வளைவு அப்படின்னு ஒரு கொண்டை ஊசி வளைவுல பேர் இருந்தது. அத பெரியார் வளைவு அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய மன்னர்களினோட பெயர்களை எடுத்துட்டு அந்த இடத்துல பெரியார் பெயரை புகுத்துவது, கருணாநிதி பெயரை புகுத்துவது, சுதந்திர போராட்ட தியாகிகளோட பெயர்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல அவங்க பேரை எடுத்துட்டு கலைஞர் பெயரை உள்ள கொண்டு வர்றது. இந்த மாதிரி தன்னுடைய குடும்ப சொத்தாக மொத்த தமிழ்நாட்டையுமே மாத்திக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். ஸ்டாலின் தலைமையிலான திமுக கவர்மெண்ட் இதான் இப்ப பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறதே பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட புதுசா கட்டுறதுக்கான காரணம் ஒரு ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால பஸ் ஸ்டாண்ட் பெரிய லெவல்ல கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுடைய முதல் நோக்கம் கருணாநிதி பேரை வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சோ பஸ் ஸ்டாண்டு கட்டி பேர் வச்சிடலாம். இன்னொன்னு, இவங்களாவே திமுக கட்சிக்காரங்களே ஒரு இடத்தை பார்க்க வேண்டியது, அந்த நிலத்தை எல்லாம் இவங்களே வாங்கி போட வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வச்சுக்கிட்டு சுத்தி இருக்க எல்லா லேண்ட் வேல்யூவும் ஏத்தி விட்டு அதுல நிறைய பில்டிங்ஸ், அபார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிக்கிறது. சோ இவங்க பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஒரு மாவட்டத்திலையும் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவையே இல்லை அப்படின்னாலும் புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்டு. இப்போ இவங்க எந்த அளவுக்கு மக்களை முட்டாள்னு நினைக்கிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். சென்னையில கோயம்பேடு ஒருங்கிணைந்த பேருந்து முனையமா இருந்துச்சு, ஒரே பஸ் ஸ்டாண்டா இருக்கு. சோ ஒரே பஸ் ஸ்டாண்டா இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கு. அதனால திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி தென் மாவட்டங்களுக்கு போற பஸ் எல்லாம் கிளாம்பாக்கத்திலும், ஆந்திராவுக்கு போற பஸ் எல்லாம் மாதவரத்திலும் அது ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பெங்களூர் போறதெல்லாம் பூந்தமல்லி பக்கத்துல திருமழிசை அப்படின்னு சொல்லி பிரிச்சு விடுறாங்க. ஆனா இதே பாத்தீங்கன்னா அப்படியே கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி 4-5 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. உக்கடம் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஏரியாவுக்கும் சிங்காநல்லூர் தனியா இருக்கு. இந்த மாதிரி ஏரியா வைஸ் போறதுக்கு தனித்தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறதுனால மக்கள் கஷ்டப்படுறாங்களாம். அதனால கோயம்புத்தூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வர போறோம் அப்படின்னு இப்ப அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இருக்கு, அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தனித்தனியா பிரிச்சு விடுறாங்க. கோயம்புத்தூர்ல தனித்தனியா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஒன்னாக்குறாங்க. இப்போ இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சிக்க முடியல. இதனாலதான் சொல்றேன், இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கம் தானே தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கிடையாது. திருச்சியில பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்கப்பா அப்படின்னா சுத்தி நேரு தான் வளைச்சு போட்டிருக்கிறாரு. சரிங்களா? இடம் ஃபுல்லா நேரு வளைச்சு போட்டிருக்கிறாரு. ஆக மொத்தம் அதுலயே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. சோ இவங்க என்ன மோட்டிவ்ல பண்றாங்கன்னு. சரி, இப்ப நம்ம அடுத்த கட்டமா எலெக்ஷன்ல இப்ப இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் 2026ல. சோ என்ன மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள்லாம் நடக்கும் அப்படின்னா, உடனடியாக தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு இருந்தது, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கலைஞர் அரசு போக்குவரத்து கழகமா மாறிடும். கலைஞர் போக்குவரத்து கழகமா மாறும். தமிழ்நாடுங்கிற பேரே கலைஞர் நாடுன்னு மாறிடும். சரிங்களா? இதுக்கு முன்னால அதிமுக ஆட்சியில அம்மான்னு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த அம்மாங்கிற பேர் அந்த அளவுக்கு பெரிய தாக்கம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஜெயலலிதா அப்படின்னு வச்சிருந்தா அது தப்புன்னு சொல்லலாம். சோ அம்மாங்கிற பேர் ஒரு காமன் நேம் அப்படிங்கறதுனால அது பெரிய அளவுல பேசப்படல. அதுக்கு எதிர்ப்பும் அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கருணாநிதியோட பெயரையும் ஈவேரா பெயரையும் எல்லா இடத்துலயும் உள்ள கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு கலைஞர் நாடுன்னு பேர் மாறும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கலைஞர் பேர் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு சார்ந்த துறைகளுக்கும் கருணாநிதி பெயரும் ஈவேரா பெயரையும் கொண்டு வச்சிருவாங்க. இவரு ஏவா வேலு என்ன பண்ணுவாரு, நாயுடுக்கள் பேரெல்லாம் கொண்டு திணிச்சு விட்டுருவாரு. ஆல்ரெடி ஜிடி நாயுடு வச்சுட்டாரு. அப்புறம் நாயுடு நாயக்க மன்னர்களோட பேரெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் உள்ள கொண்டு திணிச்சிருவாங்க. சோ இவர் ஒரு பக்கம் ஏவாவேலு, சேகர் பாபு இந்த கூட்டம் ஒரு பக்கம் இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்டாலின் தலைமையிலான அந்த குடும்பம் என்ன பண்ணும், அவங்க குடும்ப பேரை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் பரப்பி விட்டுருவாங்க. இப்போ
ரீசெண்டா கள்ளக்குறிச்சியில கருணாநிதிக்கு சிலை திறந்தாங்க. கருணாநிதிக்கு வெண்கல சிலை திறப்பதற்கு காசு இருக்கு. ஊருக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி கருணாநிதி பெயர் வைப்பதற்கு காசு இருக்கு. ஆனா செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல. போராட்டம் நடத்தக்கூடிய செவிலியர்கள் இதைத்தான் கேக்குறாங்க. ஊருக்கு ஊரு கருணாநிதிக்கு செலவு வைக்கிறீங்களே, பஸ் ஸ்டாண்டு கட்டி அவர் பேரை வைக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் பணம் இருக்கே, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லையா? எத்தனை வருஷமா நாங்க சம்பள உயர்வு கேட்டு போராடுறது, ஒரு வருஷமும் போராடுறோம் அப்படின்னு செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், பணி நிரந்தரம் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் போராட்டம். இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டே திவாலாயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. மின்சார ஊழியர்கள் அவங்க ஒரு பக்கம், போக்குவரத்து துறையில சொல்லவே தேவையில்லை, 50,000 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு போக்குவரத்து துறை. இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டும் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி கடன்ல இழுத்துட்டு வந்து விட்டாங்க. அடுத்த முறை திமுக ஜெயிச்சாங்கன்னா இப்ப வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க, அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி கடன் வாங்குவாங்க, அடுத்த 5 வருஷத்துல 20 லட்சம் கோடியாக கடன் உயரும். இப்போ இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாரு ஸ்டாலின். இந்த 5 லட்சம் கோடிக்கும் கணக்கு காட்டுங்க, என்ன செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம்னு வைங்களேன், இதுக்கு பதில் வருமா? இப்ப இந்த 5 லட்சம் கோடிக்கும் இவங்க ஏதாவது ஒரு திட்டங்கள் தானே செலவு பண்ணிருக்கணும் இந்த பணத்தை. சோ கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதுக்கு செலவு பண்ணிருக்கணும். சோ எதுக்கு இந்த 5 லட்சம் கோடியை செலவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திமுக கவர்மெண்ட் கிட்ட நாம கேள்வி கேட்டா அவங்க கிட்ட இருந்து முறையா பதில் வருமா அப்படின்னா வராது. சோ இதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா முக்கியமாக ஊடகங்கள் இருக்கின்றன. இந்த ஊடகங்கள் தான் கேட்கணும். வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே, இப்ப 5 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. மொத்தம் 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான். ஆனா ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021ல இருந்து 26க்குள்ள வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி அப்படின்னு இப்ப 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்களே. அப்போ 75 ஆண்டுகளாக இந்த நம்ம கவர்மெண்ட் வாங்கிய மொத்த கடனை 5 வருஷத்துல ஸ்டாலின் வாங்கிட்டாரு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் நல்லாட்சியா? அப்ப ஆட்சினா என்னன்னு தெரியாமலே இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா தெரியும், இவர்களுக்கு தெரியும் ஆட்சினா என்னன்னு தெரியும். ஆனா நல்லாட்சி செய்ய மாட்டாங்க, திருடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த 5 லட்சம் கோடியும் யார் பாக்கெட்டுக்கு போச்சு அப்படின்னு நாளைக்கு இவங்க ஆட்சியிலிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம், அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த 5 லட்சம் கோடி எங்கெங்க போச்சுன்னு. சோ தமிழக மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பவே ஊருக்கு ஊரு கருணாநிதி சிலை, ஊருக்கு ஊரு கருணாநிதி பெயர்ல பஸ் ஸ்டாண்டு, ஈவேரா பெயர்ல பஸ் ஸ்டாண்டு. ஆனா 2026ல தப்பி தவறி திமுக ஜெயிச்சுட்டாங்கன்னா மொத்த தமிழ்நாட்டையும் கலைஞர் நாடுன்னு மாத்திருவாங்க. இதை நான் 2வது முறையா எச்சரிச்சு சொல்றேன். தமிழக வாக்காளர்கள் மிகவும் கவனமாக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த பதிவுல நான் சொல்லிடுறேன். அதே போல தேர்தல் நேரத்துல இவர்கள் ஏதாவது தில்லுமுள்ளு வேலைகளை செய்வாங்க. தேர்தல் நேரத்துல தான் பாத்தீங்கன்னா சமூகங்களுக்கு இடையே பல பிரச்சனைகள்லாம் திடீர்னு முளைக்கும். 5 வருஷம் சும்மாவே இருப்பான். ஆனா அந்த எலெக்ஷன் நேரத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஜாதிகாரன் என்ன அடிச்சிட்டா, இந்த ஜாதிகாரன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்லி பல இடங்கள்ல பிரச்சனைகள் உருவாகும். இந்த பிரச்சனை ஏன் உருவாகுது, எதனால உருவாகுது, யாரு உருவாக்குறா, எதுவுமே தெரியாது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகம் விசஸ் மற்ற சமூகம் இப்படி சண்டையை மூட்டி விட்டுருவாங்க. இது எல்லாம் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டுல நடக்கும். மற்ற நேரத்துல எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் அமைதியா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி தேர்தல் நெருங்க மக்களை குழப்புவதற்கு திராவிடம் பல வேலைகளை செய்வாங்க. அதிலிருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், சரிங்களா? திமுகவினுடைய அந்த திராவிடத்தினுடைய அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு இந்த முறை 2026 தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. திமுகவுக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, இன்னொரு பக்கம் விஜய் நிக்கிறாரு. இப்படி 3 பிரிவுகளா இருக்காங்க. நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்லாம் நான் சொல்லல. திமுகவுக்கு மட்டும் போடாதீங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன், சரிங்களா?